ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. காத்தாரா நல்லா இருந்துச்சு, கூஸ்பம்ப் நல்லா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் செமையா இருந்துச்சு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு. சாப்டர் 1 ன்னு சொல்லிருக்காங்கல்ல, சோ சாப்டர் 2 செம. சாப்டர் 1 விட சாப்டர் 2 நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங் செமையா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. பார்க்கலாம், ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், நீ பாட்டு அடுத்து வர பாட்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க, எதிர்பார்க்குறோம். காந்தாரால வந்து நிறைய கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஆமாம், இது அதுக்கு மேலே இருக்குங்க. எஃபெக்ட் நல்லா போட்டிருக்காங்க, கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எக்ஸலண்டாக இருக்கு படம், நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. காந்தாராவுக்கும் காந்தாரா சாப்டர் 1க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அந்த சவுண்டு, அந்த பேசுறது, அந்த இதில் ஆக்ஷன்ஸ்லாம் அதே மாதிரி இருக்கு. மற்றபடி கதை டோட்டலாக டிஃப்ரெண்ட். இதில் வில்லன் ஸ்டோரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்காங்க, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது. ஹீரோ வந்து பயங்கரமாக எஃபோர்ட்ஸ் எடுத்திருக்காங்க, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான ஒரு ஸ்பெஷலாக ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட்டை விட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் அதான் நினச்சி பார்க்காத மாதிரி உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்திருக்கு, பார்க்கலாம். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வைஸ் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு மியூசிக். புரியல? வட்டா பாச்சா ஒர்த்து தான், படம் ஒர்த்து. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு படத்துல? நல்லா இருந்து படம் நல்லா இருந்தது. ஓகே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது படத்துல? இல்லை, ஆக்டிங் நல்லா இருந்தது, சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. படம் வந்து நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வந்தேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் முன்னாடி படம் காந்தாரால கிளைமேக்ஸ் போர்ஷன் பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அது நான் வந்து ஓடிடியில் தான் பார்த்தேன். சரி, இங்கே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்தேன். மெயின் ரீசன் என்னன்னா அங்கே வந்து மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஓல்டு மியூசிக் போட்டால் கூட, ஆனால் ஃபுல்லாக ஓல்டு மியூசிக் கிடையாது. அதே நீங்கள் திரும்ப கேட்க நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி கூஸ் பம்ப் சீன்ஸ் தான் இருக்குது. விஎஃப்எக்ஸ் எதுவுமே தெரியல, எல்லாமே பக்கா குவாலிட்டியாக இருக்குது. அதான் சொல்ல வரோம். வேறு கேட்கணும் இல்லை, டிவோஷனல். ஆமாம், டிவோஷனல் மூவி தான். பட் ஆனால் அது நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக அவங்க போன பாட்டில் வந்து யாரை மீன் பண்ணி சொல்கிறாங்க, எந்த கடவுளை மீன் பண்ணி சொல்லவே இருக்க மாட்டாங்க. இதில் கிளியராக தெரிஞ்சிடும். இது டோட்டலாக வந்து சிவனை தான் போற்றி பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நான் அடுத்த சாப்டர் 2க்காக வெயிட் பண்ணுறேன். ஆமாம், அது ஃபர்ஸ்ட் பார்ட்டே கிடையாதுங்க. அது வெறும் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் எடுத்திருக்காரு அவர். சரிங்களா, இதில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இதில் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். சொல்ல வரதான். மேக்கிங் வைஸ்க்கு நீங்கள் எந்த குறையுமே சொல்ல தேவையில்லை. மியூசிக் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நானும் 5க்கு 5 கொடுப்பேன். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அவ்வளோதான்.